காலங்களில் முகலாய பேரரசர்கள் அவுரங்கசீப், திப்பு சுல்தான், சோழ, சேர, பாண்டிய, பல்லவ தமிழ் மன்னர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் பயன்பாட்டில் இருந்த வெள்ளி, செம்பு, ஓட்டக்காசு, ஓரணா, ஈரண்டா, 1 பைசா, 2 பைசா, பல்லாயிரக்கணக்கான பழங்கால பொருட்களை சேகரித்து பள்ளி மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தி வரும் நாகர்கோவிலைச் சேர்ந்த முகமது அலி மேலும் ஆதிவாசி பழங்குடியினர் பயன்படுத்திய வெள்ளி நகைகள், நீலக்கல் மாலை, 15, 16ஆம் நூற்றாண்டில் உள்ள மண்பாண்டங்கள், கல்பாண்டங்கள் என்று சேகரித்து தொல்லியல் துறையால் சான்றிதழ் பெற்ற நபரின் இச்செயலை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். நேற்று சேர்ந்த பொருளை இன்று அளிக்கும் ஒரு சில மனிதர்கள் மத்தியில் 5,600,000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த பொருட்களை விலை கொடுத்து வாங்கி சேர்த்து மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தும் இந்த நபரின் செயலுக்கு அரசு முன்வந்து கௌரவிக்குமா என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பியை பூர்வீகமாக கொண்டவர் முகமது அலி. வயது 64. இவர் தற்போது நாகர்கோவில் இடாலங்குடி பகுதியில் பழங்கால பொருட்களை விற்பனை செய்யும் நிலையம் நடத்தி வருகிறார். ஆனால் இவர் இந்த விற்பனை கூடத்தில் ஒரு சில பொருட்களை மட்டுமே விற்பனை செய்வதாகவும், மேலும் தான் சேகரித்த பல்லாயிரக்கணக்கான பொருட்களை தற்போதுள்ள தலைமுறைகள் தெரிந்து கொள்ளும் வகையில் இலவசமாக காட்சிப்படுத்த வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது சுமார் 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு மாகாணங்களில் ஆட்சி செய்து வந்த முகலாய பேரரசர்கள் அக்பர், அவுரங்கசீப், திப்பு சுல்தான், சேர, சோழ, பாண்டியன், பல்லவ தமிழ் மன்னர்கள் மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானம் இக்காலகட்டத்தில் அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள், வெள்ளி, செம்பு மற்றும் உருவங்கள் பதித்த நாணயம் உள்ளிட்டவை தற்போது கிடைப்பது அரிதான காலகட்டத்தில் இவற்றை சேகரித்து காட்சிப்படுத்தி வருகிறார். மேலும் இவர் கேரளா, பெங்களூரு, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட இந்தியா முழுவதும் சென்று பழங்கால பொருட்களை சேகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதேபோன்று மண்பாண்டங்கள், கல்பாண்டங்கள், ஆதிவாசிகள் பழங்குடியினர் பயன்படுத்திய நகைகள், கல் மாலைகள் ஆகியவற்றையும் சேகரித்து வைத்துள்ளார். மேலும் இலவசமாக மாணவ மாணவியர்களுக்கு அந்த கால நாணயத்தின் பயன்பாடு குறித்தும் நாணயங்களின் மற்றும் பொருட்களின் தன்மை குறித்தும் எடுத்து கூறி வருகிறார். இவருக்கு தொல்லியல் துறை சான்றிதழ் வழங்கியுள்ளது. தற்போதுள்ள காலத்தில் நேற்று சேமித்ததை இன்று அளிக்கும் ஒரு சில மனிதர்கள் மத்தியில் 5,600,000 ஆண்டுகளுக்கு முன்னால் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள், காசு தற்போது சேமித்து அதை இன்னும் பல தலைமுறைகளுக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கும் இந்த நபரின் செயலை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வந்தாலும் அரசு இதுபோன்ற நபர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அவர் தான் சேகரித்த பொருட்களை மியூசியமாக கட்டமைக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார். மேலும் ஆங்கிலேயர் காலத்தில் உபயோகிக்கப்பட்ட முதல் தொலைபேசி, முதல் ரேடியோ, அரிக்கோன் விளக்கு, அரசர் காலத்தில் பயன்படுத்திய மின் விளக்குகள் உள்ளிட்டவை சேகரித்துள்ளார். மேலும் தற்போது இவர் சேமித்து வைத்திருக்கும் ஒரு சில பழங்கால பொருட்களின் வீடியோ ஒரு பல்லாயிரக்கணக்கான அரிய பொருட்கள், நாணயங்கள், கல்பாண்டம், மண்பாண்டம், செம்பு, பித்தளை, உலோகம், இரும்பு, 500 வகையான கற்கள், இப்படி பல ஆயிரக்கணக்கான அரிய பொருட்கள் நான் சேகரிச்சிருக்கேன். என்னுடைய சேகரிப்பு தொல்லியல் துறை சார்ந்திருக்கு. எப்படின்னா, கோவை உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த இதுல தனியார் நான் ஒரு ஆளை அங்க ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த ப்ரோக்ராம் பண்ணல வந்தவங்க எல்லாரும் அமைச்சர் பெருமக்கள் அதை பார்க்க வந்த அனைத்து மக்களும் ரொம்ப பெருமிதப்பட்டது. என்கிட்ட கேள்வி இதெல்லாம் வச்சாங்க. நான் என்கிட்ட நல்ல வித்தியாசமான அரிய பொருட்களை காமிச்சு அவங்களுக்கு என்னுடைய ஆற்றலையும் என்னுடைய சேமிப்பு பற்றியெல்லாம் கேட்டாங்க. அதாவது நான் இந்த பொருளை சேகரிக்க 13 வயசுல சேகரிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு வயசு 64 ஆகுது. ஆனா 50 ஆண்டுகள் அனுமதி இருக்கு. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் தான் முத இந்த அளவுக்கு நான் சேகரிச்சு பல ஊர்கள்லையும் கண்காட்சி, இந்த தீவுத்திடலையும் மற்றுண்டான அரசு பொருட்காட்சிகள்லையும் தனியார் பொருட்காட்சிகளையும் நிறைய அரங்குகள் அமைச்சு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு இந்த மாதிரி பழமையான பொருட்கள் உரிய ஆற்றலை மக்களுக்கு தெரியப்படுத்தின. அது ரொம்ப எங்கிட்ட இருக்கு அரிய வகையான மன்னர்கள், சேர, சோழன், பாண்டியன், பல்லவன், திருவாங்கூர் சமஸ்தான நாணயங்கள், அப்புறம் முகலாய பேரரசு நாணயங்கள், அக்பர், அவுரங்கசீப், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், இது போன்ற நாணயங்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாணயங்கள், இப்படி அதிக அனைத்து நாடுகளை நான் சேகரித்து ஒரு மியூசியம் கண்காட்சியை வச்சிருக்கேன். அந்த மியூசியம் கண்காட்சியில இருந்தா நான் செம்மொழி மாநாட்டுக்கும் நான் ஒரு தேர்வானேன். அதில் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணியிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது வேர்க்கிளம்பின்னு ஊர்.
அந்த 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 வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 400 வருஷ பாரம்பரிய ஒரு ஒரு அரண்மனை வீடு. எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் அரசாங்கத்துல வந்து தளபதிகளாக சிப்பாய்களாக பணியாற்றினாங்க. அப்ப அந்த வீடே அரண்மனை மாதிரியே கட்டினாங்க. அதுல பிறந்து வளர்ந்த நான். அதுல எங்களுக்கு ஏகப்பட்ட அரிய பொருட்கள் அங்கே இருந்து. அப்ப எங்களுடைய எங்க மூதாதையர்கள், என்னுடைய மாமா, எங்க பெரியம்மா, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த காலத்துல இவங்களுடைய இந்த பொருள், இந்த நாணயம், இந்த பொருட்கள் எல்லாம் இந்த ஆட்கள் கொண்டு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுல வந்து எனக்கு அதுல இருந்து ஆர்வம் உருவாச்சு. அதுல இருந்து நான் பொருள் வந்து எங்க வீட்டுல இருந்த பொருட்களை சேகரிச்சு, மற்றுண்டான வெளியிலேயே பொருட்களை சேகரிச்சு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுல நான் வந்து இதை நான் பண்ணிட்டு இப்படி உள்ள நாணயங்கள்லாம் நான் வந்து முன்னால வந்து நிறைய ஸ்கூல்ல எல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரீயாவே நான் பண்ணி எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க அறிவாற்றலை வளர்த்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி சென்னை தீவுத்திடல்ல வந்து அரசு இதுல கூட்டு சேர்ந்து நான் அருங்காட்சியகம் அமைச்சு அதுல எனக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதுல வந்து நிறைய மக்களுக்கு என்னுடைய சலுகை அடிப்படையில் அரசாங்கம் எனக்கு சலுகை தந்து என்னுடைய வருமானத்துல 100%க்கு 25% தான் கவர்மெண்ட் கிட்ட 70% எனக்கு தந்து அந்த அருங்காட்சியகம் இது பண்ணி அன்னையுடைய சுற்றுலாத்துறை அதிகாரியா இருந்த இறையன்பு வந்து எனக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல சிறப்பு செய்தி. வேற என்ன பொருட்கள் இருக்கு? அதாவது நாணயங்கள், அரிய வகையான மண்பாண்டங்கள், கல் பாண்டங்கள், பித்தளை, செம்பு மற்றுண்டான உலோக பொருட்கள், மரப்பொருட்கள், மர கடைசலான பொருட்கள், மற்றமான முதல்ல இறங்கின போன்ல இருந்து முதல்ல இறங்கின கிராபோன் சொல்லக்கூடிய ரேடியோ, அது எல்லா வகையான பொருட்கள் நான் நிறைய சேகரிச்சிருக்கேன். அது எனக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக நான் நினைச்சு இதை நான் செயல்படுத்துறேன். சேகரிக்க வந்து நான் பல ஊர்களில் போயிருக்கேன். இந்திய அளவுல வந்து உங்களுக்கு மைசூரு, கர்நாடகா முழுவதும், அப்புறம் கேரளா முழுவதும், தமிழ்நாடு, ஆந்திரா, டெல்லியில எல்லாமே பொருள் வாங்கியிருக்கேன். வாங்கி என்னெல்லாம் இதெல்லாம் அரிய பொருள் கிடைக்குமோ அவ்வளவுகளையும் சேர்த்துதான் நான் ஒரு அருங்காட்சியகத்தை இது பண்ணேன். அதுல இருந்து எனக்கு ஒரு அரசாங்கமே எனக்கு ஒரு சான்றிதழ் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க கோவை உலக தமிழ் மாநாட்டில் எனக்கு வந்து என்னுடைய பாராட்டி அரசு சான்றும் சீல்டும் தந்திருக்காங்க.